الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم. வல்லவன் அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய தோழர்கள் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் அன்னார் காட்டி தந்த சீரான சிறப்பான வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய சிறந்த மக்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதா. அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதுக்கு குறித்த நேரத்திலே சமூகம் தந்து இஅ்திகாஃபுடைய நியத்தம் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறானோ அந்த புத்திமதிகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்றும் எந்த விடயங்களை செய்யக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவ்வாறான வெறுக்கத்தக்க அசிங்கமான அருவருப்பான பாவமான காரியங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் போகிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் புனிதமான கண்ணியமான அழகான சிறப்பான இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் மிகப்பெரிய நியாமத்தாக நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாம் என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அவனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறான். இஸ்லாம் பெரும் 5 தலைப்புகளை பேசும். அதில் முதலாவதாக ஈமானியாத், ஒரு மனிதனுடைய ஈமான் சார்ந்த விடயங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கின்றான், அவன் இஸ்லாம் என்று பேர் சூட்டப்பட்டிருக்கிறான், இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். இதன் மூலமாக மாத்திரம் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனால் தான் அனைத்தும் நடக்கின்றது என்ற அந்த உறுதியான ஈமான் அவனுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலும் எந்த நிலைமையிலும் தன்னுடைய ஈமானை அவன் விட்டு கொடுக்க கூடாது. அல்லாஹ்வால் தான் அனைத்தும் நடக்கிறது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாள் எப்பொழுது வரும் அந்த அறிவு அல்லாஹ்விடம் இருக்கிறது. உலகம் எத்தனையோ வருடங்களை சொல்லி முடித்து விட்டது. 2000ஆம் ஆண்டிலே உலகம் அழிந்துவிடும். அதுக்கு பின்னால் இன்னும் சில காலங்கள். கண்ணியமானவர்களே, எந்த பெரிய விஞ்ஞானியாலும்
இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உலக அழிவின் அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்பொழுது பெய்யும்? இது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய இல்முக்கு, அல்லாஹ்வுடைய இல்மிலே உள்ள விடயம், அல்லாஹ்வுடைய அறிவிலே உள்ள விடயம். வானிலை அறிக்கை என்று சொல்லி செய்திகளின் மூலமாக நாளை மழை பெய்யுமாம் அல்லது இன்று மாலை மழை பெய்யுமாம் என்று ஒருவன் சொன்னால் அவன் ஈமான்தாரியாக இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அடுத்த நிமிடம் நடக்கக்கூடிய விடயத்துக்கு சொந்தக்காரன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். ஒரு கூட்டம் மலையை எதிர்பார்த்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சோதனை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே வரலாறுகளை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒரு தாயுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையுடைய நிலைமை என்ன? வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனிதன் அடுத்த நிமிடம் நாளை என்ன செய்வான் என்கிறது அது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய அறிவுக்குட்பட்ட விடயம். வமா தத்ரி நஃப்சும் பிஐ அர்லின் தமூத், ஒரு மனிதன் வாழ்ற ஊர சொல்லேலும், இருக்கிற ஊர சொல்லேலும், பிறந்த ஊர சொல்லேலும், அவன் எங்கு மரணிப்பான் என்கிறது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முடிவு செய்கின்ற விடயம். எத்தனையோ பேர் இந்த நாட்டிலே பிறக்கிறார்கள், தொழிலுக்காக வேண்டி ஜப்பானுக்கு செல்கிறார்கள், தொழிலுக்காக வேண்டி ஏனைய நாடுகளுக்கு செல்கிறார்கள். ஆனால் பிறந்தது இங்கே, அங்கு சென்றது மௌத்தாகிறதுக்கு அல்ல, அங்கு சென்றது தொழில் செய்து நன்றாக சம்பாதித்து இங்கே வீட்டை கட்டி வாகனம் வாங்கி நல்ல அடிப்படையிலே நானும் என்னுடைய குடும்பமும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படி அல்ல. நீ அங்கு செல்றது மௌத்தாகிறதுக்காக வேண்டி. அங்கேயே அடக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன்தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு நோயை தாரவன் அல்லாஹ், என்னுடைய நோயை குணப்படுத்துறவன் அல்லாஹ், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ், எனக்கு குழந்தையை தந்தவன் அல்லாஹ், எனக்கு குழந்தையை தராதது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அனைத்திலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் 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 என்று ஒரு ஈமான்தாரி வாழ்வான். இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே குறைபாடு நடந்தால் கண்ணியமானவர்களே, நாங்கள் அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டி வரும், சக்கராத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். இரண்டாவதாக இபாதத் சார்ந்த விடயங்களை மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கிறது. தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், ஜிக்ர்கள், ஸலவாத்துக்கள், இஸ்திக்பார்களாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம். மார்க்கம் இபாதத் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஈமானுக்கு அடுத்தபடியாக இபாதத்திலே சரியானவனாக இருக்க வேண்டும். நேரம் கிடைத்தால் தொழக்கூடியவன் அல்ல, தொழுகைக்காக வேண்டி நேரத்தை எடுத்து தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடை இருக்கிறதுனால தொழுகை அட்ஜஸ்ட் பண்ண இயலாது. கண்ணியமானவர்களே, நீங்க தொழுகைக்காக வேண்டி கடையை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, உங்களோட தொழிலை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, உங்களோட உத்தியோகத்தை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, உங்களோட பிரியாணத்தை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, தொழுகை அட்ஜஸ்ட் பண்ண இயலாது. அதனால் தான் தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் எந்த தருணத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அனுமதி கொடுக்கவே இல்லை. பிரயாணமா நீ சேர்த்தி தொழலாம், சுருக்கி தொழலாம், முற்படுத்தி தொழலாம், பிற்படுத்தி தொழலாம். யுத்த களத்திலே கூட ஒரு மனிதனுக்கு தொழுகையை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் கடைசி பகுதியிலே இருக்கிற நாம் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே, அந்த ஆஷுராவுடைய தினத்திலே, அந்த ஹுசைன் அவர்கள் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்களே, தொழுகையை விட்டார்களா? எதிரி படையிலே 4000 பேர், இந்த படையிடையே இருந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறுவர்களும் பெண்களும் ஆண்களுடன் சேர்த்து 72 பேர் போராடினார்களா இல்லையா? அந்த கட்டத்திலே கூட தொழுகையை விடவில்லை. தொழுகை விடுறதுக்கு மார்க்கம் எந்த கட்டத்திலும் அனுமதி கொடுக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் வருகிறார்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே. 2 கண்களும் தெரியாத சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்ற 2 கண்ணும் தெரியாது, எனக்கு மஸ்ஜிதுக்கு வராம வீட்டுல தொழுறதுக்கு அனுமதி தாரீங்களா? எத்தனையோ பேர் சாட்டு போக்குகளை சொல்லிக் கொண்டு வீட்டிலையும் கடையிலையும் தொழுது கொண்டிருக்கிறோமே. கண்ணியமானவர்களே, ஆரோக்கியமான உடம்பு இருக்கிறது, ஆரோக்கியமான நல்ல அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டும் நாங்கள் இந்த நியாமத்துக்கு பொடுபோக்கு செய்கின்றோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அசான் சத்தம் கேட்கின்றதா, நீங்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். அந்த சஹாபி கேட்கல, யா ரசூலல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வாங்கன்னு நீங்க சொன்னா நான் எப்படி வாரது யா ரசூலல்லாஹ் என்று 2 கண்களும் தெரியாத சஹாபி கேட்க இல்ல. கண்ணியமானவர்களே, எந்த தருணத்திலும் தொழுகையை விடக்கூடாது. இபாதத்துடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சுபஹுடைய தொழுகை இன்று எத்தனை பேருக்கு இல்லை? மஸ்ஜிதுகளிலே பாருங்களேன், இஷாவுக்குள்ள அந்த மனிதர்கள் எங்கே சுபஹுக்கு சென்று விடுகிறார்கள். எனக்கு எலும்பெயலாது,
எனக்கு சரியான வருத்தமாக இருக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் நான் சுபஹுக்கு எழும்பி வரணும், ஆனா என்னால எழும்ப இயலாது. கண்ணியமானவர்களே, எத்தனை விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் எழும்பி போறோம் இன்றைக்கு. துனியா சார்ந்த எத்தனை விடயங்களுக்காக வேண்டி எழும்பி போறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பாதை ஓரங்களிலே அந்த 4 மணி 5 மணி நேரத்திலே நின்று பாருங்கள். எத்தனை பேர் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் தொழிலுக்காக வேண்டி பாதை ஓரங்களிலே பஸ்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் சொந்த வாகனங்களிலே தொழிலுக்காக வேண்டி பல மைல் கிலோமீட்டர் அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு தொழிலை லேசாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் நல்ல அமைப்பில் என்ன வாழ வச்சிருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் எழும்பி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் உண்டாக்கி கொள்ள இல்லண்டா நாளைக்கு அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேர் இரவிலே புரண்டு புரண்டு தூங்குகிறார்கள், அவர்களுக்கு தூக்கம் வருதில்லை. அந்த தூக்கத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எனக்கு இரவுல தந்தானே, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துறது இல்லையா? வைத்திய சாலைகளிலே எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டு என்னுடைய வயதிலே அல்லது என்னுடைய வயதை விட குறைந்த வயதிலே இந்த கஷ்டத்துடன் சிரமத்துடன் பெரும் பெரும் நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்த்து நாங்க பாடம் படிக்கிறது இல்லையா? கண்ணியமானவர்களே, ஐங்கால தொழுகைகளை எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் விடாதவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நோம்புடைய காலங்களில், ரமலான் காலங்களில் நோன்பு பிடிக்கிறது. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையோ, கோடான கோடி வஸ்துகளுக்கு சொந்தக்காரன், கோடான கோடி பணங்களுக்கு சொந்தக்காரனுக்கல்ல ஹஜ்ஜி கடமை. கண்ணியமானவர்களே, எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு சாதாரண வீடு, எனக்கு போறதுக்கு ஒரு சாதாரண வாகனம், மேல் மிச்சமாக ஹஜ்ஜி செய்யறதுக்குரிய பணம் எனக்கிட்ட இருக்குதா? எனக்கு ஹஜ்ஜி கடமை. அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றாம வீட்டை கட்டி கொண்டே போறார். இன்னும் வீட்டு வேலை முடியல, 2வது மாடியை கட்டணும், 3வது மாடியை கட்டணும், என் மகளுக்கு ஒரு வீடு கட்டணும், இன்னும் என்னுடைய வாகனத்தை மாத்தணும், என் 50 லட்சம் பொறுமதியான கார் இது சரி வராது, புதிய 2 கோடி கார் வாங்கணும் என்றதுக்காக வேண்டி ஹஜ்ஜ பிற்படுத்தினா அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்வான். ஹஜ்ஜுடைய கடமை அது யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்பை ஹஜ்ஜி செய்யறதுக்குரிய வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவன் கட்டாயமா ஹஜ்ஜி செய்யணும். கண்ணியமானவர்களே, அதே போல ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கணும். கெஸ் பண்ணி கொடுக்கிறதல்ல, நினைச்சு கொடுக்கிறதில்ல, என்ற விருப்பப்படி கொடுக்கிறதல்ல. மார்க்கம் சொன்ன முறை இருக்குது. உலமாக்கள் கிட்ட உள்ள பிறந்தா மட்டும் பேர் வைக்கிறதுக்கு மட்டும் உலமாக்கள் கிட்ட கேட்கிறதுக்கு உலமாக்கள் இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, ஜக்காத்துடைய சட்டத்தை ஹஸ்ரத் என்னுடைய வருமானம் இவ்வளவு, என் அக்கவுண்ட்ல இவ்வளவு இருக்குது, நான் கொடுக்க வேண்டிய கடன் இவ்வளவு இருக்குது, எனக்கு வர வேண்டிய கடன் இவ்வளவு இருக்குது, என் ஸ்டாக்ல இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் சொல்லி தகுதியான ஆலிம் கிட்ட ஜக்காத்துடைய கணக்கை கேட்கணும். நான் எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்? இப்ப கண்ணியமானவர்களே, அதை சரியாக ஒரு சமூகம் செய்யாதனால இன்றைக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தின் மூலமாக எந்த நிம்மதி அவர்கள் அடைய முயற்சி செய்கிறார்களோ அந்த நிம்மதி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல. காரணம், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வுடைய பணத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த கடமைகள் இவன் பொடுபோக்கு செய்கின்றான், அதனால் சம்பாதிக்கின்றான். அந்த பணத்தாலேயே அவனுக்கு பிரச்சனை, அந்த பணத்தாலேயே ரோட்டு வழியே, அந்த பணத்தாலேயே கோட்டு வழியே, அந்த பணத்தாலேயே பல சிக்கல்களால மாட்டிக்கொள்கின்றான். கண்ணியமானவர்களே, அதே போல குர்ஆன் திலாவத்துடைய விஷயத்துல மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய கலாமாகிய இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில் உள்ள தொடர்பு எந்த அளவு? அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்ச காலிக் அவன் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர ஏனைய எல்லா மக்லூக்காத்துகள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்குது, அதுதான் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன். கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன? ரமலான்ல மட்டும் பிரட்டி ஓதிவிட்டு மூடி வைக்கிறதுக்காக குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த குர்ஆனால தானே ஒரு சமூகத்தை அல்லாஹ் முன்னேற்றி வச்சிருக்கிறான். ஒரு சமூகம் தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமானதுதான் இந்த குர்ஆன். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன? பெரியவர்களாகிவிட்டோம், 50 வயது 60 வயது, நவீன காலங்களில் வரக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் எங்களுக்கு தெரியும். பட்டன் போன் பாவிச்ச நாங்க இன்னைக்கு டச் போன் பாவிக்கிறோம். அதனுடைய படிப்பை நாங்க கோர்ஸ்களுக்கு போயிட்டு படிக்கல, அந்த படிப்பு ஒட்டோவா எங்களுக்கு வருது. ஏன் குர்ஆன்ல மட்டும் நாங்க இன்னும் 5 வயசுல ஓதல்ல, அதனால 50 வயசு வரை காட்டியும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நொண்டி சாட்டுக்கள். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய கலாமுடன் ஒரு மனிதனுக்கு தொடர்பு இல்லை என்றால் அவனுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பே இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சை பார்த்து ஓதுறதுக்கு ஏண்ட மனசுல ஒரு விருப்பம் வரலையா? நான் பெரிய நஷ்டவாளி. கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிமை அணுகுவோம், ஒரு ஹாஃபிலை அணுகுவோம், எனக்கு குர்ஆனை படிச்சுட்டாங்க, குர்ஆனை படிப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னால
ஒரு சில வருடங்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு மாதத்துக்கு முன்னால சொன்னாரு குர்ஆனை படிக்கணும். இப்ப 2 நாளைக்கு முன்னால சொல்றாரு நான் 20 எழுத்துக்களை பாடமாக்கிட்டேன் குர்ஆன்ல. வயசு நான் நினைக்கிறேன் 40-45 வயசு இருக்கும். குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குர்ஆனை படிக்கிறதுக்கு வயசு இல்ல கண்ணியமானவர்களே. குர்ஆனை படிக்கிறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். என்ற ரப்புடைய கலாம், என்ற ரப்புடைய பேச்சு. இந்த விடயத்தில் நாங்க ஒவ்வொருத்தரும் கர்சனை செலுத்துவோம். என்ற பிள்ளைகளுடைய படிப்புடைய விஷயத்துல கவனம் செலுத்துற நாங்க கட்டாயம் படிப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் கண்ணியமானவர்களே. அதுக்கு முன்னால அதை விட கட்டாயம் ஒன்று இருக்குது. அதுதான் குர்ஆன். எத்தனை கோர்ஸ் முடிச்சு எவ்வளவு பெரிய பணக்காரராக என்னுடைய பிள்ளை மாறணும் என்று நான் யோசிச்சாலும் என்ற பிள்ளைக்கு குர்ஆனை கொடுக்கலையா, என்ற பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்கலையா, நாளைக்கு என்ற ஜனாசாவை வச்சு கொண்டு சும்மா கல்லு மாறி நின்று கொண்டு இருப்பானே தவிர அந்த ஜனாசாவை தொழுவிக்க தெரியாது, அந்த ஜனாசாவுக்கு துஆ ஒன்று செய்ய தெரியாத தரத்துல பிள்ளைய வளர்த்து வேலில்லை கண்ணியமானவர்களே. அதனால நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையுடைய அந்த குர்ஆனுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். அதே போல என்ற பிள்ளைகளுக்கும் குர்ஆனுடைய அறிவை கொடுக்கணும் கண்ணியமானவர்களே. இல்லாட்டி நாங்க அல்லாஹ்க்கு நாளைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டியவர். ஒரு சகோதரர் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால சந்திச்ச நேரம் அவர் எப்பயுமே குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாரு. சந்திக்க போற நேரம் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு பெற்ற அதிபர். அவர் கேட்டேன் எத்தனாவது குர்ஆன் ஓதுறீங்க? 1992வது குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன். இப்பயும் ஹயாத்தோடு இருக்கிறாரு. மௌத்தானவர்களை பற்றி சொல்லல கண்ணியமானவர்களே. 1992வது குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வர்களும் இந்த பூமிக்கு மேலால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் இப்ப யோசிப்போம், நான் என் வயசு இத்தனை என்று சொல்லேலும் எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கிறேன், எத்தனை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறேன் கண்ணியமானவர்களே. அதனால குர்ஆனோட நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வோம். குர்ஆனை படிச்சதுக்கு அல்லாஹ் லேசாக குர்ஆன் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வே சொல்றான் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன். குர்ஆனை நாங்க லேசாக்கி இருக்கிறோம். குர்ஆனை எந்த வயசுலயும் ஓத பிடிச்சு கொள்ளேனும் அந்த அளவுக்கு அல்லாஹ் லேசாக குர்ஆன் ஆக்கி வச்சிருக்கிறான் கண்ணியமானவர்களே. அதே போல எங்கட வாழ்க்கையில எப்பயுமே ஜிக்ரோடு வாழ பழகணும். நாங்க அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். உள்ளத்துக்கு நிம்மதியா? இன்னைக்கு ஒரு கூட்டம் ட்ரக்ஸால, இன்னைக்கு ஒரு கூட்டம் படத்தால, இன்னைக்கு ஒரு கூட்டம் பாட்டால, இன்றைக்கு ஒரு கூட்டம் மதுபானங்களால இன்றைக்கு நிம்மதின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஏன் சிகரெட் குடிக்கிறீங்க? இல்ல மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ், மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி. யாரு சொன்னது? மார்க்கம் சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்களும் சொல்லவில்லை. இது உடம்புக்கும் கேடு, உன்னுடைய மார்க்கத்துக்கும் கேடு. கண்ணியமானவர்களே, மார்க்கம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ஜிக்ர் செய்யுங்க, உங்களோட உள்ளத்துல நிம்மதி உண்டாகும். குர்ஆன் சொன்னது கியாமம் பரியந்தம் இல்லை, எது வரைக்கும் இந்த உலகம் நிறைத்திருக்குமோ அது வரைக்கும் யாராலும் குறை காண முடியாது, குறையும் அதில கிடையாது. கண்ணியமானவர்களே, ஜிக்ர் செய்யறதுனால உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதி ஏற்படுத்துறான். ஜிக்ர் எப்ப செய்யலும்? கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பைத்துல் ஹலா என்று சொல்லக்கூடிய வெளிவாசல் போற அந்த இடம் அல்லாத வேறு எந்த இடத்திலும் நீங்க பிரயாணம் போறீங்களா, பாட்டை போட்டுக்கொண்டு போகாதீங்க. அது சில நேரம் கூட கடைசி பிரயாணமாக இருக்கும். நீங்க கடைசியாக காதுக்குள்ளால வாங்கினது பாட்டாக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஜிக்ர் செஞ்சுட்டு போகலாம், குர்ஆனை கேட்டுட்டு போகலாம். கண்ணியமானவர்களே, அதன் மூலமா அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும். எல்லா நேரங்களையும் ஜிக்ரோடு வாழப்படுகிறது. அதே ஜிக்ரோடு வாழ்ந்தாதான் நாளைக்கு கலிமாவும் மௌத்தாகக்கூடிய நேரத்துல வரும். சும்மா கலிமா நாவுக்கு வராது. வாழ்க்கையே வேறொரு அமைப்புல கழிச்சிட்டு கடைசி மௌத்தாகிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோட மௌத்தாகணுமா? இந்த உலகத்தில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அடிக்கடி மொழிஞ்சிருக்கணும். அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கணும். கண்ணியமானவர்களே, இபாதாத்துடைய விஷயங்களை கூடுதலாக கவனம் செலுத்துறது. எத்தனையோ துஆக்களை மார்க்கம் சொல்லித்தருது. மஸ்ஜிதுக்குள்ள வாரம் எத்தனை பேர் இன்றைக்கு வார நேரம் அல்லாஹும்ம அஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக் துஆ ஓதினோம். வலது காலை வச்சு வாரம் பள்ளிக்குள்ள வார நேரம் சுன்னத்தான இபாதத், சுன்னத்தான வணக்கங்கள். பலர் வாரது காதுக்குள்ள போனை வச்சு கொண்டுதான் பள்ளிக்குள்ளையும் வாரது. சலாம் கொடுத்துட்டு போற, சலாம் கொடுத்ததோட பாக்குறது போனத்தான். என்ன மெசேஜ் வந்து இருக்குது, யார் கால் பண்ணினது, காதுல வச்சுட்டு தான் வெளியே போறது. எங்க துஆக்கள் அல்லாஹும்ம அஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக் வலது காலை முன்னுக்கு வச்சு வாரது. வெளியே போற நேரம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக் ஓதிக்கொண்டு இடது காலை வச்சு வெளியே போறது. வீட்டுக்குள்ள போறோம், வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள சிக்கல்,
மனைவியால சந்தோஷம் இல்ல, புள்ளகளால சந்தோஷம் இல்ல, நீ மனைவிக்கு ஏசி வேலை இல்ல, என்ன தவறு நாங்க செய்யறோம்ன்றத பார்க்கணும். வைத்தியர் சொல்றாரு மருந்த ஒழுங்காக குடிங்க, குடிச்சாதான் நோய் லேசாகணும், நோய் லேசாகும், பத்தியனாக இருங்க. நல்லா சீனிய சாப்பிட்டுட்டு நீங்க சுகர்னு சொல்லி சரி வராது, அதுக்கு பத்தியனாகவும் இருக்க வேண்டும். இத போல மார்க்கம் சொல்ற பத்தியங்கள் இருக்குது, மார்க்கம் சொல்ற வழிகாட்டல்கள் இருக்குது. வீட்டுக்குள்ள போற நேரம் சலாம் சொல்லிட்டு போக பழகும். சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகலையா, அந்த வீட்டுல ஷைத்தான் குடிகொண்டிருப்பான். அந்த வீட்டுல எங்களோட சேர்ந்து ஷைத்தான் சாப்பிடுவான். எப்ப சலாம் சொல்லி துவாவை ஓதிக்கொண்டு போவோமோ ஷைத்தான் சொல்லுவான், லா மபீத்தலக்கும் வலா அஷா, இந்த வீட்டு உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, இந்த வீட்டில் உனக்கு இன்றைக்கு இரவு சாப்பாடும் இல்ல. சில வீடுகள் இரவு சாப்பாடு சமைக்கிறது, எப்ப சமைச்சாலும் சாப்பாடு போதா, சமைச்சா சாப்பாடு போதா, ஷைத்தானோட சாப்பிடுறோம், ஷைத்தானோட சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மக்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. துஆவை ஓதுறோம், வீட்டுக்குள்ள போறோம், ஒரே ஒரு துஆ, அப்டேட் ஆகாது மார்க்கம், மார்க்கம் அப்டேட் ஆகாது. மார்க்கம் ஆரம்பத்தில் இருந்து எந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி தந்தார்களோ 1400 வருடத்தை தாண்டியும் அதே துஆ தான். இன்னும் இந்த உலகம் 1000 வருடங்கள் அல்ல, 10,000 வருடங்கள் இருக்கட்டும், இதே துவா தான், துவா மாறாது. துவாவை பாடமாக்க இயலாதா? எழுதி ஒட்டுவோம் கதவுல, ஓத 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 பாடம் வந்துடும். வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் மனைவிக்கு சலாம் சொல்லிட்டு வரணும், அப்பதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறை இது. வீட்டிலிருந்து வெளியே வாரது மனைவிக்கு தெரியாது. கோல் பண்ணி கேட்டா தான் யோசியா வெளியே போயிட்டீங்களா, சொல்லவே இல்லையே. பலர் சுபல் தொழுகைக்கு வார நேரம் துறப்பெடுத்துட்டு வாரம், வீட்டை லொக் பண்ணிட்டு மனைவி தூக்கம், இந்த வீட்டுக்கு எப்படி பரக்கத் இறங்கும்? இது ஒரு சுயநலவாதி, நான் மட்டும் தொழணும், நான் மட்டும் சொர்க்கம் போகணும், நடக்காது. திருமணம் முடிச்சா மனைவியுடைய ஹக்கு இருக்குது, திருமணம் முடிச்சா குழந்தைகளை பெற்றெடுத்தால் குழந்தையுடைய ஹக்கு இருக்குது. மகன் தூக்கம், மகள் தூக்கம், மனைவி தூக்கம், இரக்கமாம், எழுப்பாற்று இல்ல, இரக்கம் அல்ல. நீங்க மார்க்கத்தை விளங்கல்ல, நீங்க மட்டும் தொழுது சரி வராது. கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக்கோங்க. யார் மனைவிய தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தட்டி எழுப்பாட்டி அவளுக்கு முழிப்பு வராத நேரத்துல தண்ணீரை தெளித்து எழுப்பாட்டுகின்றாரோ இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள். மனைவி எழும்புகிறாள், கணவன் கண்ணேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார், இந்த நேரத்திலே அந்த கணவனுக்கு தண்ணீர் தெளித்து எழுப்பாட்டக்கூடிய இந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இருக்குது. கண்ணியமானவர்களே, மனைவிக்கு சலாம் சொல்லி வீட்டிலிருந்து பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னொரு துஆவும் இருக்குது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அத்லிம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலை. இந்த துஆவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள்ள போற நேரமும் வலது கால வச்சு போறது, வீட்டிலிருந்து வெளியே வார நேரமும் வலது கால வச்சு வெளியே வாரது. எத்தனை துஆக்கள்! பிரயாணத்துக்காக வேண்டி வாகனத்தில் ஏறுறோம், ஏறக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லதி ஸஹரலனா துஆ இருக்குது. வாழ்க்கையே துஆவாக மாறினால் எங்களை இன்சூரன்ஸ் அங்கதான் இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனியில வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுத்திருப்பாங்க, வாகனம் முட்டிப்படும், வாகனம் திரும்ப செஞ்சு கிடைக்கும். ஆனா ஆளுக்கு என்ன இன்சூரன்ஸ்? ஆள் மௌத்தா போயிட்டாரு, வாகனம் வந்து என்ன பிரயோஜனம்? கண்ணியமானவர்களே, ஆளுக்குரிய இன்சூரன்ஸ், வாகனத்துக்குரிய இன்சூரன்ஸ் மார்க்கம் சொல்லி தந்த துஆக்கள் இருக்குது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் அஸீம் மா ஷா அல்லாஹு கான வ மா லம் யஷா لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما اللهم إني أعوذ بك من شر نفسي ومن شر كل دابة أنت آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم. எந்த ஆபத்தும் வராது, நெருப்பால நீரால வரக்கூடிய எந்த ஆபத்தும் அவருக்கு வராது. இந்த பாதுகாப்புக்குரிய துஆவை காலையில ஓதினா மாலையாகிற வரைக்கும் பாதுகாப்பு, மாலையில ஓதினா காலையாகிற வரைக்கும் பாதுகாப்பு. யார் ஓதுறோம் கண்ணியமானவர்களே? அதனால துஆக்களை பாடமாக்கி எங்களோட வாழ்க்கையில் ஓதுற பழக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே போல கண்ணியமானவர்களே, அதுக்கு அடுத்த மிக முக்கியமான விடயம்தான் மார்க்கம் சொல்லக்கூடிய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காய்க்கணும். பெரியசா சம்பாதிச்சு இருக்கிறாரு, அவருக்கே டவுட், அவருடைய சல்லி ஹலாலா ஹராமா. இத்தரோட பேசிக்கொண்டு இருக்கிற நேரம் ஹஜ்ஜி செய்யலாமே, ஓட்டுற வாகனமே 1.5 கோடி பெறுமதியான வாகனம், பெரிய வீடு, ஹஜ்ஜி செய்யலாமே. ஹஜ்ஜி செய்ய ஆசைதான், ஆனா அப்ப என்ன விளங்குதுண்டா, அவர் சம்பாதிச்ச பணம் ஹலால் இல்லைன்னு அவருக்கே விளங்குது.
ஹஜ்ஜி செய்யறதுக்கு ஹலாலான பணம் தேவைன்னு விளங்கி இருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கிறீங்களே, உடுக்க கொடுக்கிறீங்களே, இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறீங்களே, இதெல்லாம் ஹராமாக அமைஞ்சா உங்களோட பிள்ளை என்ன அவுலியாவா வருவானா? லா யதுகுலுல் ஜன்னா ஜஸதுன் உதிய பில் ஹராம். ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு அது நரகத்துக்கு தான் சொந்தம். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, குடிபானங்கள், ஆடைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடம், அது வீடு, அவர்கள் செல்லக்கூடிய வாகனம், அவர்களுடைய படிப்பு, அவருடைய ஓதல் அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. நான் ஊர்ல பெரிய பணக்காரனாக வாழணும் என்றது வாஜிப் அல்ல. ஆனா கண்ணியமானவர்களே, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மார்க்கம் ஒரு அமைப்பை சொல்லி தந்திருக்குது. ஹலாலான அடிப்படையில அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் போல சம்பாதிக்கலாம் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே கனிய போல வாழலாம் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்கத்துல தடை இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கலாம். அதனுடைய ஹக்குகளை, கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டே. ஆனா ஹராமான சம்பாத்தியம் அது பிழை. வட்டியோட சம்பந்தப்பட்டது அது பிழை. ஏமாற்று வியாபாரம் அது பிழை. சுயநலமான வியாபாரம் அது பிழை. இதெல்லாம் மார்க்கம் ஹராம், வேண்டாம் என்று சொல்லி இருக்குதோ அதுல நாங்க ஒரு நாள் ஈடுபட்டுவிடக் கூடாது. அது பெரிய நஷ்டத்தையும் கைசேதத்தையும் ஏற்படுத்தி தந்துடும். யாருக்கும் சொல்ல இயலாது. வட்டி இல்லாம இன்றைக்கு வியாபாரம் பண்ண 7 ஆண்டு கேட்க இயலாது. குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் இன்றைக்கல்ல என்றைக்கும் அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளையும் குர்ஆனுடைய அந்த சட்ட திட்டங்களையும் நாங்கள் பின்பற்றியாக வேண்டும். வட்டியில கலப்படவானம், வட்டி ஆக பயங்கரமானது. யத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். நாளைக்கு ஷைத்தான் பிடிச்சவன போல நாளைக்கு கியாமத் நாள்ல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு நாளும் வாழ்க்கையில பரக்கத், செழிப்பு உண்டாகாது கண்ணியமானவர்களே. அதனால உங்களுடைய தொழில்கள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹராம் ஒரு சொட்டும் கலப்படக்கூடாது. இதுக்கு ஒரு துஆவையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். இந்த துஆவை நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்து ஹலாலோடு எங்களை சம்பாத்தியங்கள் வாழ்க்கைகள் அமையறதுக்குரிய சுருக்கமான துஆ இந்த துஆ பாடமாக்கி ஓதிக்கொள்ளணும். அதே போல கண்ணியமானவர்களே, எங்கட முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, ஒரு மனிதன் பூர்த்தியாகிறது, ஒரு வாலிபன் பூர்த்தியாகிறது நிக்காஹின் மூலமாக தான். நிக்காஹ் செய்தால் அவன் தீனில் இருக்கக்கூடிய அடுத்த பாதியை பூர்த்தியாக்கி விட்டான், பூர்த்தியான மனிதன். நிக்காஹுக்கு முன்னால நிக்காஹுடைய பாடங்களை படிச்சு கொள்ளணும். திருமணம் முடிக்க போறாரு, மாஷா அல்லாஹ், அவருக்குரிய மகர் ஏற்பாடு இருக்குது. பெரிய ஹால் புக் பண்ணி இருக்கிறாரு, வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு இருக்கிறாரு, கோட் சூட் வாங்கி இருக்கிறாரு, கார்டு, பொறுமதியான கார்டு எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து முடிஞ்சு 500 சஹன் இல்லாட்டி அதை விட கூடினது, ஒரு பிளேட்டுக்கு இவ்வளவு. இதெல்லாம் சப்ஜெக்ட், இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்ல. சப்ஜெக்ட படிக்கிறது இல்லையே கண்ணியமானவர்களே. திருமணம் என்றால் ஒரு கணவனாக இருந்தால் ஒரு பெண்ணோடு நான் எப்படி வாழணும், வாழ்க்கையை படிக்கல. அதுக்கு சூழ இருக்கக்கூடிய எல்லா ஏற்பாடையும் திருமணத்துக்கு செஞ்சாரு. திருமணம் முடிச்சு 1 மாசத்திலிருந்தே பிரச்சனை ஸ்டார்ட். என்னப்பா இவ்வளவு செலவழிச்சு திருமணம் முடிச்சேனே, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே. திருமணத்துக்கு நீங்க செலவழிச்ச கூடிய செலவை, மார்க்கம் சொன்ன செலவை நீங்க செலவழிக்கல. மஹர் மாஷா அல்லாஹ் எவ்வளவு வசதி இருக்குதோ அவ்வளவு அள்ளி கொடுங்க. அள்ளி கொடுங்க மஹர், எண்ணி கொடுக்க வானம். உங்களோட மனைவியாக வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்க மஹர் அள்ளி கொடுங்க. ஆனா தேவையில்லாத வீண் விரயமான இடங்களுக்கு, பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு, அல்லது உங்களோட பேருக்காக வேண்டி, ஊருக்கு காட்டுறதுக்காக வேண்டி, அல்லது பெரும் பெரும் பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் என்னுடைய திருமணத்துக்கு வருகிறார்கள், இவர்களுக்கு நான் என்னுடைய மகனுடைய மகளுடைய திருமணத்தை செஞ்சு காட்டணும், என்னுடைய பண பலத்தை காட்டணும் என்றதுக்காக வேண்டி திருமணம் செஞ்சீங்க, வலிமா செஞ்சீங்க, விருந்து செஞ்சீங்க. அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் அதனால கிடைக்காது. எந்த விருந்தில் ஐஸருஹா முஅனதன், செலவு குறைவாக இருந்து ஏழைகள் அதிகமாக அழைக்கப்பட்டு எந்த விருந்து கொடுக்கப்படுமோ அந்த விருந்து தான் சிறந்த விருந்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பாப்ப குழி தோண்டி போய்ச்சிடப்படாது. அவர் செய்யற அநியாயத்தினால, இவர் செய்யற அநியாயம் சில நேரம் சில பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகளில் பாதிப்பை உண்டாக்கும். பாப்ப செய்யற பாவம் அல்லாஹ்க்கு தெரியும், எங்க அடிச்சா எங்க வலிக்கும். பாப்ப செய்யற பாவம், உம்மை செய்யற பாவம் சில நேரம் புள்ளகல்ல எத்தனையோ குறைபாடுகளையும் அல்லாஹ் கவலையான நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி பெற்றோர்களை அல்லாஹ் சோதிப்பான். கண்ணியமானவர்களே, நாங்க செஞ்ச பாவத்தை நாங்க மறந்திருப்போம், நாங்க செஞ்ச அநியாயத்தை நாங்க மறந்திருப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மறக்க மாட்டான். அதனால நாங்க செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனை காலையில செஞ்சது மாலையில வரணும்ன்றது இல்ல, 1 மாசத்துல வரையிலும், 1 வருடத்துல வரையிலும்
இது 20 வருடத்துக்கு பின்னால் ஒருவர் செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச அந்த தண்டனைய கிதாபுகள்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் நல்ல மனிதனாக வாழ்ந்தார், இப்ப நல்ல மனிதனாக வாழ்றாரு. மோசமான ஒரு மனிதனாக வாழ்ந்தார் 20 வருடங்களுக்கு முன்னால். ஒரு பெண்ணை தகாத உறவுக்காக அழைத்து அந்த பெண்ணை கொலை செய்தார். 20 வருடங்களாக அவர் நல்லவராக வாழ்ந்தார். அதுக்கு பின்னால் 20 வருடங்களுக்கு பின்னால் செய்யாத ஒரு குற்றத்துக்காக வேண்டி அவர் மக்களுக்கு முன்னால, ஊர் மக்களுக்கு முன்னால சிறைச்சாலைக்கு இழுத்துச் செல்லப்பட்ட காட்சி அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள். அவர் விளங்கி கொண்டாரு, நான் அன்றைக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இன்றைக்கு பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஊர் மக்கள் பார்த்தாங்க, இவ்வளவு நல்ல மனிதரே வாப்பா, இவர் என்ன அநியாயம் செஞ்சாரு என்று ஊர் மக்கள் நினைச்சாங்க. இவர் சொன்னார், இல்ல 20 வருஷத்துக்கு முன்னால் நான் செஞ்ச ஒரு அநியாயம், அதை மறைச்சு வாழ்ந்தேன், ஆனா இன்றைக்கு தாங்கக்கூடிய தண்டனை எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கிட்ட உண்மையான தௌபா செய்வோம். நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களும் அது சும்மா விடாதீங்களே. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, திருமணங்கள் என்று வார நேரம் அது இரு மனங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை மார்க்கம் என்ன சொல்லுது என்கிறத நாங்க மார்க்கம் தெரிந்தவர்களிடம் அணுகி, என்னுடைய மகளுடைய நிக்காஹ் வருது ஹஸ்ரத், எப்படி இந்த நிக்காஹ் எடுத்துக்கொள்ளணும், என்னுடைய மகனுடைய நிக்காஹ் வருது, வலிமா வருது ஹஸ்ரத், மார்க்கம் சொல்ற மாதிரி இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும், எந்த வாப்ப கேட்டு இருப்பார்? எண்ணியத்துக்குரியவர்களே, முறையாக கேட்டு அது அந்த தர்த்தீபில் அந்த முறையாக செய்யற நேரம் வாழ்க்கையில பரக்கத்துண்டாகும். எத்தனையோ திருமண வீடுகள் அன்றைய நாளுடைய அசருடைய நேரம் அல்லது லுகருடைய நேரத்துல 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியாக இணைய போறாங்க. அன்றைய நாளுடைய சுப மனைவிக்கும் இல்ல, கணவனுக்கும் இல்ல. ராவெல்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாராம், ராவெல்லாம் சாப்பாடு எப்படி ஆக்குறான்னு சொல்லி ஹோலுக்கு போயிட்டு பார்த்து இருக்கிறார். ராவெல்லாம் களியாட்டங்கள்லையும், ராவெல்லாம் வேறு வேறு தேவையில்லாத விடயங்களையும் ஈடுபட்டுட்டு அன்றைய நாளுடைய சுப தொழுகை இல்லை. ஆனா இன்றைக்கு கடை ஓபன், அன்றைக்கு சுபஹ தொழுது, தஹஜ்ஜத்தை தொழுது, துஆ செஞ்சு, இன்னைக்கு வீடு ஓபன், அன்றைக்கு தஹஜ்ஜத்தை தொழுது, மாஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செஞ்சு. வீடு முக்கியமா, கடை முக்கியமா, வாழ்க்கை முக்கியமா? கண்ணியமானவர்களே, கடை இருக்கேலும் இல்லாம இருக்கேலும், வீடு இருக்கேலும் இல்லாம இருக்கேலும், ஆனா மனைவியோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைண்டா அவன் எவ்வளவு பெரிய மாளிகையில வாழ்ந்தாலும் வேலை இல்லையே கண்ணியமானவர்களே. அதனால மார்க்கம் சொல்ற அடிப்படையில் எங்கள் திருமணங்கள் அமைச்சுக் கொள்ளணும். திருமணம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 3 துஆக்களை மார்க்கம் சொல்லி தருது. ஒன்று, மணமகன் அந்த மணமகளை முதலாவது சந்திக்கிற நேரம் ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலை. யா அல்லாஹ், இந்த பெண்ணின் மூலமாக எந்த கைறுகளை நலவுகளை நீ வைத்திருக்கிறாயோ அந்த நலவு எனக்கு தந்த உனக்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ். இயற்கையில் இந்த பெண்ணிடம் எந்த நலவுகளை வைத்திருக்கிறாயோ அதையும் கேட்கிறேன். இந்த பெண்ணுடைய கெடுதி விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போல் இந்த பெண்ணின் இயற்கையிலே இருக்கக்கூடிய கெடுதிகள் விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். இந்த துவாவை திருமணம் முடிச்ச ஒவ்வொருவரும் ஒரு தடவை ஓதுற துவா. எத்தனை பேர் ஓதி இருப்போம்? முதலாவது மணப்பெண்ணை பார்க்கிற நேரம் ஓதுற துவா. இல்ல நான் கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகியாச்சு, துவா ஓதல, இப்போது வேலை இல்லை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது துவா, அந்த சபையில வந்திருக்கக்கூடியவர்கள் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், பரக்கத்துக்காக வேண்டி ஓதுற துவா. இன்னைக்கு திருமணங்கள் பெரிய பெரிய ஹோல்களையும் பெரிய பெரிய ஹோட்டல்களையும் எடுக்கிறதுனால மதிப்பு இல்ல. நிக்காஹுடைய மஜ்லிஸ்களை மஸ்ஜிதில் எடுங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், அதுலதான் பரக்கத்து இருக்குது, அதுலதான் மக்களுடைய துவா இருக்குது. கண்ணியமானவர்களே, அந்த பாரக் அல்லாஹ் என்ற துவா அந்த திருமண நாள் அவர்களுக்கு பரக்கத்துக்காக நாங்க துவா செய்யறது. அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையில எப்ப எல்லாம் நாங்க ஈடுபடுவோமோ அதுக்கு முன்னால ஓதுற துவா, யா அல்லாஹ் எங்களை விட்டும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளை விட்டும் ஷைத்தான தூரமாக்குவாயாக. இந்த துவாவை யார் ஓதுவாரோ அந்த உறவின் மூலமாக அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தினால் அந்த குழந்தைக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படாது என்று சலசமர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல், அந்த தீண்டுதலுக்கு சில நேரம் காரணமாக அமைகிறது வாப்பாவாக இருக்கேலுமே, சில நேரம் அது தாயாக இருக்கேலுமே. இந்த துவாவை ஓதாம குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சதுக்கு பின்னால புள்ள எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறான் இல்ல, புள்ள எவ்வளவு சொன்னாலும் கட்டுப்படுறான் இல்லை என்று எத்தனை பேர் இன்றைக்கு கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கோம். கண்ணியமானவர்களே, அதே போல எங்கட குணங்கள் சீராக, எவ்வளவுதான் நல்ல மனிதன் என்று நாங்க வெளியில பேர் எடுத்தாலும் என்ற மனைவி என்ன நல்லவன் என்று சொல்லாத வரையில அல்லாஹ் கிட்ட நல்லவன் என்ற பேர் எனக்கு எடுக்க இயலாது. ஊர் நல்லவனாக வெளியில காட்டிலும், ஆனா மனைவிக்கு தெரியும் இவருடைய ஒவ்வொரு பண்புகளும். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல ஒரு மனிதனாக என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாக, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு சகோதரனாக,
என்னுடைய ஊர் மக்களுக்கு நல்ல ஒரு இஸ்லாமிய பிரஜையாக இந்த உலகத்துல வாழ்ந்து நான் மௌத்தாகிற நேரம் ஊரு மக்கள் அலோனும் கண்ணியமானவர்களே, இவ்வளவு ஒரு நல்ல மனிதர் நாங்கள் இழந்துட்டோமே என்று கவலைப்படக்கூடிய ஜனாசாக்களாக எங்களுடைய ஜனாசாக்களை வல்லநாயகன் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை குறைகளை மன்னிப்பாயாக, தப்புக்களை தவறுகளை மன்னிப்பாயாக, பாவத்தை வெறுத்து ஒதுங்கி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ வைப்பாயாக. இந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா விளைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. மார்க்கத்துக்குள்ளால் பூர்த்தியான அடிப்படையில் நுழைந்து மார்க்கம் சொல்லி தந்த அனைத்து கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில ஏந்தி இறுதி நேரத்திலே யா அல்லாஹ் கலிமாவுடன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து பயங்கரமான கொடிய நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெற்று உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه وسلم. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدع تهدي المعصية. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم.